தளபதியோட கார் வந்தாலே 100 பேர் எவ்வளவு பேரு பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அவருடைய காரை பார்த்தா பின்னாடி வருவாங்க. அதனாலதான் த்ரிஷா அவங்களுடைய கார்ல அவர் பயணிச்சு வந்தாரு. யாரு அதான் சொல்ற போட யாரு இருக்கா, யாரு ஒழுக்கமா இருக்கா சொல்லுங்க. பொண்ணுங்களை கண்டா அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கணும். ஒன்னாந்தது நம்ம பார்த்தோமா, பார்க்காம நீங்களா இருக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு போட்டு 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 டம்ப் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? கைஸ் ஒன்னு மட்டும் கிளியரா தெரியுது, டிவிகே தலைவர் விஜய் இருக்கார்ல, அவரை யாரு நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன் ப்ரோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, வாய் சார் வாய் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்றாரு. அந்த ஒவ்வொரு விஷயமே அவருக்கு ஆப்படிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவரு மகளிர்களுக்காக சில விஷயங்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு சைட்ல அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்தே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு உண்மையிலே சொல்ற செம்ம கடுப்பா இருந்தது. ஏய் யாரியா இந்த மனுஷன், என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? கான்ஃபிடென்ட்டா இருங்க, அவ்வளோ ஒர்த்தே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்க அவரோட எப்படி சொல்ல ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் பெண் நிர்வாகிகள் இருக்காங்களா எல்லாம் வந்து கைத்தட்டி கொண்டாடுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஷாக்கா இருக்கு. ஏங்க அவர் வந்து ஒரு கள்ள தொடர்பு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை தட்டி கேட்ட பொண்டாட்டி இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டைவர்ஸ் வேணும்னு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தே இல்லைன்னு சொல்றாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டி எல்லாம் கொண்டாடுறீங்கன்னா நீங்களாம் உண்மையிலேயே எப்படி சொல்றது, உங்க மைண்ட்ல வந்து கரெக்டாக தான் இருக்கா இல்லை பைத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. சீரியஸ்லி பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்குங்க. நேத்து நியூஸ்ல இன்னொரு விஷயமா வந்தது, நீங்களும் பார்த்திருப்பீங்க. சங்கீதா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன அந்த வீட்டில் தங்குறதுக்கு அலோ பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டாரு, வீட்டில் தங்க இடம் கொடுக்க மாட்டாரு. வீட்டில் தங்க இடம் கொடுக்காத திரு விஜய் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெண் உரிமையை பேசுறாரு. மகளிர் தினத்தில் வந்து பெண்களுக்காக வந்து உரிமை தொகையெல்லாம் அனௌன்ஸ் பண்றாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சார் யாரு சார் நீங்க, அதான் எனக்கு புரியலையே சார். உங்க வாய் அப்போ ஒரு மாதிரி பேசுது, இப்போ ஒரு மாதிரி பேசுது, நீங்க நடந்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வருது. எனக்கு இல்ல, விஜய் ரசிகர்களுக்கே வருது. ஆக்சுவலா பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இந்த கட்சியை வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்றது மோட்டிவே கிடையாது. ஆனா இங்க கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தப்பா சில விஷயம் படுது. அதை தான் இப்ப நான் கேட்கிறேன். விஜய் வந்து சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் எடுத்து கொடுக்குறாருங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா ஏடிஎம்கே வந்து 2000 ரூபாய் தரேன்றாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல 2000 ரூபாய் தரேன்றாங்க. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. சோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா 2500 பண்றாரு. ஐயா யாரையா நீங்க? நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். எனக்கு புரியலையா. ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது, எங்களுக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து ஓசி பஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு கோஷம் போட்டது இதே டிவிக்கே தான். இதே சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி ப்ரொடெஸ்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க, கோஷம் போட்டாங்க. விஜய் அங்க இருந்தார் அந்த ஸ்டேஜ்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓசி பஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க, இந்த மாதிரி இலவச 1000 ரூபாய் வேணாம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் தராங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே சார், இங்க என்ன சார் நடக்குது? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம். உதவித்தொகை அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இடத்துல மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ இந்த இலவசம்லாம் சொல்றாங்கல்ல, அதாவது 1000 2000 2500 இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க சரி, இலவசமா கொடுக்குறாங்க சரி, அந்த காசு எங்கேருந்து வருது? இப்போ இலவசமா கொடுத்துட்டு திருப்பி டாக்ஸ்னு ஒன்று போட்டு வரின்னு ஒன்று போட்டு நம்மகிட்ட தானே அந்த காசு எடுக்க போறாங்க. அதை கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இலவசத்தை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க. எனக்கு இந்த ஏடிஎம்கே டிஎம்கே அந்த ரெண்டு கட்சியோட பாலிடிக்ஸ்ல பிடிக்காத ஒரு விஷயமே அந்த இலவசம் தான். அதாவது நீங்க இலவசம் கொடுக்கறதுக்கு பதிலாக கரண்ட் பில்லை கம்மி பண்ணீங்க, அதை கொடுக்கறதுக்கு பதிலாக லேண்ட் டாக்ஸ் கம்மி பண்ணுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வரியை போட்டு திணிக்கிறாங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல எத்தனை வாட்டி கரண்ட் பில் ஏறி இருக்கு, எத்தனை வாட்டிக்கு நிலவரி ஏறி இருக்கு, வாட்டர் டாக்ஸ் எவ்வளவு ஏறி இருக்கு, சோ நம்ம கட்ட டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு ஏறுது, விலைவாசி எவ்வளவு ஏறுது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இவங்க கொடுக்குற 2000 ரூபாய் 1000 ரூபாய் இதெல்லாம் ஒரு அமௌண்டா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இலவசம்னு சொல்லும் போது விஜய் அவர் அனௌன்ஸ் பண்ணும் போது அங்க முன்னாடி இருக்க அந்த மகளிர் கூட்டம்லாம் இருக்கு, எப்பா அது அப்படியே பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. யாருமா நீங்களா அந்த
உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலா இந்த இடத்துல விஷயம் என்னன்னா, நீங்களும் இந்த இதுல பாதிக்கப்படுற ஒரு ஆள் தான். எந்த கட்சியோட ஆதரவாளராக இருந்தாலும் அந்த இலவசத்தால பாதிக்கப்படுறதுல நீங்களும் ஒரு ஆள் தான். நீங்க உடனே சொல்லலாம், எனக்கு மாசம் 1000 வருது, அதுல எனக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. அப்படியா? மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒன்று போடுவாங்களா, வீட்டு பட்ஜெட். அந்த வீட்டு பட்ஜெட்னு ஒன்று கரெக்டாக போட்டிங்கன்னா தெரியும். இந்த எப்படி அனௌன்ஸ் பண்ணுற 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வீட்டு பட்ஜெட்டும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வீட்டு பட்ஜெட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏறி போச்சு. நீங்கள் 10,000 ரூபாய் வீட்டை நடத்துனீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு 12,000 ரூபாய் தேவைப்படும். நீங்கள் 20,000 வீட்டை ரன் பண்ணீங்கன்னா இப்போ 22,000 தேவைப்படும், 25,000 தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட் ஏறுது. அதுக்கு காரணம் என்னது? நம்மளுக்கு கொடுக்குற இலவசம். காசு கொடுக்குறாங்க, சரி, அவங்களுக்கு அந்த காசு எங்கேருந்து வரும்? உங்ககிட்ட எடுக்கிற காசு தான் அவங்க கொடுக்குறாங்க. 6,500 கோடி அவங்க வந்து செலவு பண்ணோம் இந்த இலவசம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறது. 1000 ரூபாய் 1000 உரிமை தொகை. ஸோ அந்த காசை எங்கேருந்து எடுப்பாங்க? இங்கே இருந்தாங்க எடுப்பாங்க. இன்னும் நிறைய சரக்கு விற்பாங்க. சரக்கு விற்று அதுலேருந்து காசை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆப்வியஸாக இதில் பாதிக்கப்பட போகிறது யாரு? மக்கள் தானே. ஸோ இது வந்து எனக்கு தெரியல, மக்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. டிவிக்கே வந்து ஒரு மாற்று அரசியலை தரப்போகிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சீரியஸ்லி அது வந்து ஒரு ஏமாற்று அரசியலாக தான் இருக்குது. திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பண்ணாங்களோ அதையே பார்த்தீங்கன்னா டிவிக்கே பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது சாமி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரீமேக் வந்து படம் எடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை காப்பி அடிச்சு இன்னொரு கட்சி அப்படி நடத்துறது வந்து எந்த வகையில சரியாகும்? ஓகே, டிஎம்கே வந்து இது அனௌன்ஸ் பண்றாங்க, ஏடிஎம்கே இது அனௌன்ஸ் பண்றாங்க, அப்ப நம்ம இதே நம்மளும் இது அனௌன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா இது திராவிடம் பேசுறாங்க, ஏடிஎம்கேல திராவிடம் பேசுறாங்க, நம்மளும் திராவிடம் பேசுவோம். இந்த இடத்துல வந்து பெரியார் இருக்காது, இங்கி பெரியார் இருக்காது, நம்மகிட்ட பெரியார் இருக்கு. அதாவது அப்படியே காப்பி பேஸ்ட் ஒரு அரசியலை வந்து விஜய் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தார்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு சைடில் இந்த சங்கீதா அவங்க விஷயம். ஸோ இந்த சங்கீதா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விஜயை போட்டு போலன்னு அவங்க ஃபேன்ஸே பொழந்தாங்க. நம்மளே போன வீடியோவில் பார்த்துருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ நேற்று திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாரு. ஸோ என்ன அலோவ் பண்ண சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே தங்க இடம் கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா இந்த ஊரில் அவங்க வீடு வாடகை எடுத்து தங்க முடியாது, அவங்க கிட்ட அதுக்கான ப்ரூஃப்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க இங்கிலாந்து குடிமகள். ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தங்கறதுக்கு அந்த வீட்டில் அலோவ் பண்ண சொல்லுங்கன்றாங்க. பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் மகளிருக்கு போயிட்டு உரிமையை பற்றி பேசுறது, அங்கே வந்து பெண் சுதந்திரம் பற்றி பேசுறது, இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக தோணல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ எனிவேஸ், விஜய் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணுறாரா, இன்னும் கிரிட்டிசிசம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதில் ஒரு சொன்ன வார்த்தை அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. இப்போ ரீசெண்டாக சில விஷயம் போயிட்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி நீங்களும் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அவ்வளோலாம் ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்கே இருக்க மகளிர் கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னு கத்துதுங்க. எனக்கு அதுங்களை பார்க்கும்போது உங்க புருஷன் உங்களை இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து கதறும் போது அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா இதே மாதிரி தான் கொண்டாடுவீங்களா? காரி துப்ப மாட்டீங்க, எப்படிங்க கொண்டாடுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது. கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வாயை திறந்து எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நிரூபிக்கிற விதமா சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் அப்படிலாம் இல்லைங்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லைங்க அப்படின்னு வந்து அவங்க கட்சி சைட்ல இருந்தும் சரி அவர் சைட்ல இருந்தும் சரி வாயை திறந்து எதுவுமே பேசல. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல அந்த மனுஷன் அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்றாரு. எல்லாமே கொண்டாடுறீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸா இருக்கிறது வரைக்கும் ஓகே, ஆனா அவரோட பக்தரா இந்த மாதிரி தற்கூரியா இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அடிச்சு திருத்துங்க. திருத்தலைன்னா வேற வழியே இல்லை. உண்மையிலே சொல்றேன், திருத்தி தான் ஆகணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் கூட மண்டையில மூளை இல்லாம, மூளை இருக்க வேண்டிய இடத்துல வேற எவனாவது ஏதாவது வாயில நல்லா வருது. சீரியஸ்லி சொல்றேன், நானும் கண்ட்ரோல் பண்றேன் என்னோட வேர்ட்ஸை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பா இருக்குங்க. என்னங்க பாலிடிக்ஸ் பண்றாரு இந்த மனுஷன்? உண்மையில வந்து ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணுவாரு, டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணுவாரு. இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் அடிச்சு துரத்திட்டு இந்த மனுஷன் ஏதாவது புதுசா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா இவரு அவங்கள விட மோசம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த ரெண்டு கட்சி என்ன பண்ணுச்சோ அதே தான் நான் திருப்பி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ற ஒரு கட்சி எதுக்கு? சீரியஸ்லி சொல்றேன், விஜய் ஃபேன்ன்றதுனால ஓட்டு போட்டு தொலையாதீங்க, சப்போர்ட் பண்ணி தொலையாதீங்க. அந்த தற்கொலை கூட்டத்தில் நீங்களும் ஒரு தற்கொலையாகி தொலையாதீங்க. அவர் என்ன அரசியலை வைக்கிறாரு, அவரோட சினிமாவில் அவர் ரசிகராக இருக்கிற வரைக்கும் ஓகே. அந்த இடத்துல அவர் என்ன அரசியலை வைக்கிறாரு? திருப்பி அதே இலவசம், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பஸ், அதே விஷயத்தை திருப்பி கொண்டு வர ஒரு கட்சி எதுக்கு? அதெல்லாம் தப்புன்னு பேசிட்டு வந்த நீ திருப்பி அதையே பண்ணுவனா அப்போ உன்னை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது எங்க அவசியம்? நான் கேள்வி கேட்க தான் போறேன். இந்த இடத்துல பாலிடிக்ஸ் இதுக்கு அப்புறம் பேச தான் போறேன், பேசுவேன். இந்த இடத்துல இந்த கட்சி அந்த கட்சி
கட்சி எந்த கட்சி வேணா சாயம் பூசிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் அதுலயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் விடுற மாதிரி இல்ல, பாலிடிக்ஸ் பேசுவேன். இந்த இடத்துல விஜய் பண்ற அரசியல் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. விஜய் மட்டும் இல்ல, நான் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து புனிதர்கள்னு சொல்ல வரல. அந்த ரெண்டு கட்சியும் வந்து பண்ற அரசியல் வந்து ஊழல் அரசியல். அது மட்டும் இல்லாம இலவசம் இந்த மாதிரி கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லயே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நானே வெறுத்துட்டேன். என்ன சொன்னாலும் மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் அதை தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி போன எலெக்ஷன் டைம்லேயே சொன்னேன். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த கட்சியும் அதையே பண்ணிட்டு திருப்பி நீ மக்களை வந்து ஏமாத்துற, ரசிகர்கள்ன்ற போர்வையில் வச்சுட்டு இருக்கவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போ கடுப்பாகமா வந்து அந்த கடுப்போட வெளிப்பாடு தான் இது. இந்த இடத்துல நான் கோவப்படல. எனக்கு வர கோவம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் தனிப்பட்ட முறையில் பிடிக்கல அப்படின்றதுனால வர கோவம் இல்லை. இவ்வளோ நாள் இப்படி ஒரு அரசியலை அவர் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷன் திருப்பி அதே அரசியலை பண்றாருன்னா அப்போ இது எந்த மாதிரியான ஒரு கட்சி? இவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு, இந்த கட்சியிலேருந்து வாங்க அந்த கட்சியிலேருந்து வாங்க எல்லா கட்சியிலேருந்து வந்து ஆள் சேர்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்பயே நினைச்சேன் ஒரு மாற்று அரசியல்னு வரவங்க ஏடிஎம்கேலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, டிஎம்கேலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, விசிகாலேருந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு நல்ல பதவி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க திருப்பியும் ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அரசியல் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னொன்று அந்த இலவசங்கள் சொல்றாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அவர் இலவசம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஒரு பக்கம் சொல்றாரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் இலவசம் அப்படின்ற மாதிரி சொன்னார், எல்லா மகளிருக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு விற்கிற ரேட்டுக்கு 1 கிராம் கோல்டு தர போறாராம் கல்யாணம் ஆகிற ஜோடிங்களுக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த இடத்துல என்டிகேவோட வேட்பாளர் ஒருத்தர் வந்து நேற்று தந்தி டிவி டிபேட்ல ஒரு விஷயம் பேசுறாரு. அவர் சொல்ற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். அது இந்த அண்ணன் சீர் திட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 8 கிராம் தங்கம் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடு அரசினுடைய தரவுகளின்படி ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 4 லட்சம் திருமணங்கள் நடக்குது. அதில் 1 லட்சம் திருமணங்கள் பதிவாகுது. இந்த பதிவாக திருமணத்துக்கு இந்த 8 கிராம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்துட்டா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் 800 கிலோ தங்கம் வந்து இவங்க வந்து கொடுக்கணும். அப்போ அதனுடைய பொருளாதார பட்ஜெட்ல எங்க அப்போ இது வெற்று வாக்குறுதி அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், ஒரு குழந்தைக்கு மோதிரம் ஒரு 3-4 கிராம்ல ஒரு அரை பவுன்ல போடுறாங்கன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட 9 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் ஆணுன்றது சராசரியாக பிறக்குது. அப்போ 9 லட்சம் குழந்தைக்கு நீங்க வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அரை பவுன் எடுத்து நீ பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய பட்ஜெட்டும் 1000 ஒரு 3000 கிலோ 4000 கிலோ தங்கம் கொடுக்க வேண்டி வரும். அப்போ என்ன தங்க விற்கிற விலைக்கு இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னா அப்போ இது 800 கிலோ 1000 கிலோ 3000 கிலோ தங்கம் வருஷத்துக்கு வரும். அதாவது இவர் கொடுக்குறேன்றாரு, தங்கம் இருக்கிற ரேட்டுக்கு அது கொடுக்குறேன்றாரு. நார்மலாக எனக்கு புரியல. 800 கிலோ அதே மாதிரி 3000 கிலோ தங்கத்தை வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க கொடுத்த வாக்குறுதிகள். அவர் கொடுத்துருக்காருங்க. இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பொருளாதாரத்தை வந்து ரெடி பண்ணிடுவாரு. அவர் சும்மா ஒன்றும் சொல்லல. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாரு அப்படின்றத அவரே சொல்லுவாருன்றாங்க. முதல்ல அதை தான் சொல்லணும். முதல்ல நீங்க பொருளாதாரத்தை பெருக்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, அந்த கடனை எப்படி அடைக்க போறேன், அதுக்கான பொருளாதாரத்தை எப்படி பெருக்க போறேன், அதுக்கான ஐடியா என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லணும். இது மூலமா வருவாய் பெருக்கம் அதிகமாகும். ஸோ இன்கம் அதிகமாச்சுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு மக்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வேற. இடத்துல சீரியஸா வந்து லஞ்சம் கொடுக்குறாரு. 2500 ரூபா தரேன் உங்களுக்கு, ஓசி பஸ் தரேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோதிரம் போடுறேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் 1 கிராம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இலவச அரசியல். இலவசத்தை வச்சு ஒரு அரசியல் பண்றது இப்படிதான் இருக்கும். சோ அதே தான் விஜயும் பண்றாரு. 800 கிலோ 3000 கிலோ தங்கலாம் கொடுத்தா எனக்கு புரியல. கரண்ட் பில் வந்து இப்போ நீங்க 2000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இப்போ அடுத்த 5 வருஷத்துல எப்படி பார்த்தாலும் அது 4000 மாத்திடுவானுங்க. சோ இந்த மனுஷன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் 10,000 மாறிடுன்னு நினைக்கிறேன். இங்க மக்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா அவங்க கொடுக்குற 1000 500 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா தெரியுது. ஆனா மாசம் மாசம் உங்க பையன் உங்க புருஷன் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வராங்க ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் 2000 3000 எக்ஸஸா செலவாகுது. அது உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டுது. எனக்கு அதுதான் புரியல. அது எப்படி தெரிய மாட்டுது? நான் டிவி கேட்க மட்டும் கேள்வி கேட்கல, இலவச அனௌன்ஸ் பண்ற எல்லா கட்சியும் தான் கேள்வி கேட்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது தப்பான விஷயம் தானே. நம்ம கிட்ட தானே டாக்ஸ் போடுறாங்க, நம்ம கிட்ட தானே ரேட்டை ஏத்தி நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட் பத்த மாட்டுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருந்தா நார்மலா சென்னையில வந்து ஃபேமிலி ரன் பண்ணிடலாம் அப்படின்ற இந்த சிச்சுவேஷன் இப்போ அப்படி இல்ல. 30,000 இருந்தா அவங்களாம் ரன் பண்ண முடியாது. 20,000க்கு வச்சுக்கிட்டு இருந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. 30,000ல வச்சுட்டு இப்போ முக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கும் சிச்சுவேஷன்ல இப்போ இந்த மாதிரி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்னா 50,000 சம்பாரிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், எல்லா கம்பெனியும் 50,000 சம்பளம் எடுத்தோன்னு தூக்கி கொடுத்துருவாங்க. இந்த கட்சி இலவசங்கள் இல்லாம பொருளாதாரத்தை பெருக்குவேன், வருவாய் பெருக்கத்தை வந்து நான் அதிகமாக்குவேன், ஸோ அதை அதிகமாக்கி இன்கம் அதிகமாக்கி மக்களுக்கு வந்து இந்த நலத்திட்டங்கள்லாம் நான் பண்ணுவேன். அந்த இன்கம் அதிகமாக்குறதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியாஸ் இருக்குது. கவர்மெண்ட்
கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து இவ்வளோ இன்கம் வந்து அதிகமாகும் அப்படின்றது ஒரு கிளியரா ஒரு கட்சி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, அந்த கட்சியை ஜெயிக்க வைங்க. அதை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலவச அனௌன்ஸ் பண்ற கட்சி பின்னாடி போகாதீங்க. எனக்கு விஜய் அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நான் உண்மையில அவர் கட்சி அனௌன்ஸ் பண்ணப்ப சந்தோஷப்பட்டேன். நான் இனிஷியலா ஒரு வீடியோ கூட போட்டேன் விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப, அந்த வீடியோ கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. அந்த சமயத்துல சொல்லியிருப்பேன் பரவாயில்ல பாலிடிக்ஸ்ல ஒரு புது சேஞ்சா இருக்கும், இந்த மாதிரி ஒரு மாஸ் வந்து ஆக்டர் வந்து இப்ப பாலிடிக்ஸ்ல வரும்போது பயங்கரமான ஓட் பேஸ் அவருக்கு இருக்கும், சோ இதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சேன். இந்த மனுஷனுக்கு அரசியல் அறிவே இல்லை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. அடிப்படை அரசியல் அறிவு விஜய்க்கு இல்ல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்படி இருந்திருந்தா சீரியஸ்லி இதை பண்ண மாட்டாரு. ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க. இந்த ரெண்டு கட்சி இலவசங்கள் இப்படி இப்படி அப்படி ஊழல் அப்படின்றதெல்லாம் பண்ணி பண்ணி வெறுத்து போயிருக்காங்க. சோ அத மாதிரியே நீங்களும் திருப்பி வரீங்கன்னா கண்டிப்பா உங்களை பார்த்தும் வெறுக்க தான் சார் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பக்கம் அரசியல் அறிவு அப்படின்றது இல்ல, இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கேரக்டர் வைஸே ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து வீட்டுல தங்கறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு, அவருக்கு இருக்கிறது அஃபேர், கள்ள தொடர்பு, அதை வந்து தற்கூரிங்க வந்து முட்டு கொடுக்குதுங்க. எங்க அண்ணன் யாரு கூட வேணா இருப்பாரு, அவரு வந்து எப்படி சொல்றது நல்லா சம்பாரிச்சிருக்காரு, பணம் வச்சிருக்காரு, குப்பை பொறுக்கிறவனே 4-5 வச்சிருக்கான் அப்படின்னும் போது எங்க அண்ணன் வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தற்கூரிங்க கேக்குதுன்னா இந்த தற்கூரி கூட்டத்துல செருப்பாலாச்சு அனுப்புவானா சீரியஸ்லி எனக்குலாம் அவ்வளவு கடுப்பாகுதுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அதாவது இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணீங்க? நாளைக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்க, உங்க அம்மாவை உங்க அப்பா வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டு வீட்டுல கூட இடம் கொடுக்காம அதெல்லாம் இடம் கொடுக்க முடியாது, நான் ஏன் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் அப்பா பண்றது கரெக்ட் தான் இல்ல, அப்பா வந்து யாரு கூட இருந்தா என்ன, எதுக்கு மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? உங்க வீட்டுல ஒண்ணுனா அது தப்புன்னு தெரியுதுல, அதே தான் விஜய்க்கும். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்குன்றாரு. அப்படி ஒவ்வொரு வீட்லயும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது செருப்பு கழட்டி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையில இவ்வளவு ஆவேசமா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா கஷ்டமா இருக்கு, உண்மையில கஷ்டமா இருக்கு. இப்படி வந்து ஏமாத்துவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கலங்க. அந்த மனுஷன் வரும்போது ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னு நினைச்சேன். நான் இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேச மாட்டேன் இந்த வீடியோலையுமே. இந்த வீடியோல சீரியஸா பேச காரணம் பாதிக்கப்பட்டிருக்கேன், வலி இருக்கு, அந்த வலியோட பேசுறேன், அவ்வளவுதான். எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னுமே நம்ம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பண்றது தப்புன்னு தெரியாம இன்னுமே முட்டு கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஸோ அதையும் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சொல்லுங்க இவன் வந்து டிஎம்கே, இவன் வந்து இந்த கட்சி, இவன் வந்து நாம் தமிழர், என்ன வேணா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க கேள்விகளை உங்க முன்னாடி வச்சுட்டேன். உங்களோட கேள்விகளையும் கமெண்ட்ல வைங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.